வாராகி தாயை போற்றி, அன்னை வாராகி தாயை போற்றி, அழகு வாராகி தாயை போற்றுங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம அம்மனை ராவுகால பூஜை பண்ணும்போது, அம்மனை வழிபாடு செஞ்ச மேலே ஆலயத்தில் வீட்டுக்கு வந்த மேலே அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி மந்திரம் சொல்லி அம்மனுக்கு பூஜை பண்ணும்போது தொடங்கணுன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பதிவில். இந்த மாதிரி நீங்கள் அம்மனை ஆலயத்துக்கு போயிட்டு வந்த மேலே வீட்டில் நீங்கள் வராகி அம்மனுக்கு மதிய பூஜை பண்ணும்போது, ராவு கால பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய பூஜை நீங்கள் தொடங்கலாம். உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். வராகி தேவியுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியே அம்மனுக்கு பூஜை செய்யும்போது, ராவுக்கால பூஜை செய்யும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். வராகி தேவினாலே நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு எப்பவுமே பூஜை பண்ணுங்க அம்மனை. வாராகி தாயே, இன்று ராவு காலத்தில் உன்னை மனதார பூஜை செய்கிறேன். என் வீடு, குடும்பம், வாழ்க்கை, சக்தி அனைத்திலும் நீ அருளாக நினைத்திரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 தீபம் ஏற்றி தூபமெல்லாம் காட்டுங்க. ஓம் வாராகி நமக, சக்தியே நமக, ராவு காலத்தில் வருவாயாக, அருள் புரிவாயாக. ஓம் ரீம் வாராகி நமக, ஓம் வாராகி சரணம் சரணம். அம்மா ராவு கால பூஜை சுகம் தருவாயாக, என் வீடுக்கு தாயாக வருவாயாக. ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பூஜை பண்ணும்போது, நான் உன்னை வரவேற்கிறேன். நீ என் வீட்டில் நினைத்திரு அம்மா. என் வாழ்க்கைக்கு அருளாக சக்தியாக இரு அம்மா தாயே வாராகி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை முடிச்சிடுங்க. முடிக்கும்போது எப்பவுமே நீங்க நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். வாராகி தேவினாலே நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாம அம்மனை வழிபாடு செய்யாதீங்க. ராவுகால பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். வாராகி தாயின் அருள் எப்போதும் உங்களுக்கு நினைத்து இருக்கட்டும்ங்க. வாராகி தாயே போற்றி.